கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து என்ஆர்எஸ் தங்கம் கேட்ரிங் அவங்க வந்து ஒரு ஆஃபீஸருக்கான மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்க. சரி, அவங்க தான் எப்படி செய்கிறாங்கிறது பார்ப்போம். முந்திரி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி செலவுகள்லாம் வந்து தயாராக எடுத்து வச்சுக்கிறாங்க. பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம் அரைச்சது, கொத்தமல்லி, புதினா. மட்டன் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்தது. ஒரு பிரியாணி பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடு ஏறினதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து சீரக சம்பா அரிசி வந்து நல்லா கழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் பச்சை மிளகா, இந்த முந்திரி, பட்டை, கிராம்பு, பிரியாணி செலவுகள், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம் அரைச்சது, கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிட்டு தக்காளி ஆட் பண்ணுறாங்க. ரொம்ப நேரம் கேப் விட்டு இடையிடையே வதக்கிறது இல்லை, உடனுக்குடனே போடுறாங்க. வதக்கிட்டு இருக்கப்போ வந்து தக்காளியெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு அந்த வேக வச்சு எடுத்த மட்டன், அதாவது மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சு எடுத்த மட்டன் ஆட் பண்ணுறாங்க. அவர் உப்பு காரம் அதெல்லாம் செக் பண்ணுறாரு. உப்பு காரம் செக் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 35 வருஷம் அனுபவம் இருக்கனால வந்து தண்ணி அவங்களுக்கு கரெக்டாக அளவாக ஊற்றுறாங்க. இந்த சீரக சம்பா அரிசியெல்லாம் நல்லா கழிஞ்சு வச்சுட்டு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை சாப்பாடுக்கு வைக்கிறாங்க. அதில் உலை கொதிக்க வைக்கிறாங்க. தேவைன்னா அதில் வந்து சுடு தண்ணி வந்து பிரியாணிக்கு பத்தலன்னா எடுத்துக்குவாங்களாமா. இந்த பிரியாணி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் சீரக சம்பா அரிசி வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விடுறாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது வந்து அரைக்கிறாங்க. இன்னொரு அந்த அக்கா வந்து எலுமிச்சம்பழம் சாறு வந்து புளிஞ்சு தயாராக எடுத்து வச்சுக்கிறாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இந்த பட்டை, கிராம்பு தூள் தேவையான அளவு வந்து ஆட் பண்ணுறாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஓரளவுக்கு தண்ணியெலாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வத்துனதுக்கு அப்புறம் அவர் அரிசியெல்லாம் நசுக்கி பார்க்குறாரு, சாப்பாட்டெலாம் வெந்துருச்சான்னு. ஏன்னா மட்டனில் ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சு எடுத்தனால கொஞ்சமாக தான் உப்பு ஆட் பண்ணுறாரு தேவையான அளவு. சாப்பாடெல்லாம் ஓரளவுக்கு முக்கால்வாசி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை குறைச்சிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த எலுமிச்சம்பழ சாறு, நெய் வந்து தாராளமாக ஆட் பண்ணுறாங்க. சுற்றிலும் ஊற்றிட்டு கடைசியாக வந்து இந்த நல்லா கிளறிட்டு இந்த புதினா தலை கொஞ்சம் ஆட் பண்ணுறாரு. தூவி விட்டுட்டு கடைசியில் 2 வாழை இலையை பரப்பிட்டு தட்டு போட்டு மூடுறாங்க. இந்த கொட்டாங்குச்சி, எரியிற கொட்டாங்குச்சி தான் தம்முக்கு பயன்படுத்துகிறாங்க. 1/4 மணி நேரம் கழிச்சு பிரியாணி கிளறி எடுத்துருவாங்களாமா. எனக்கு வந்து ஒரு சப்பாத்தியும் மட்டன் கிரேவி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தட்டில் போட்டு கொடுத்தாரு. சரி, சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையிலுமேங்க இந்த சப்பாத்தி, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவிலாம் சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. தேவைப்படுறாங்க அவங்க ஃபோன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்.